வணக்கம். உண்மை செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறோம். சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு பாளையங்கோட்டை YWCA யங் உமன் கிறிஸ்டியன் அசோசியேஷன் சார்பாக பல்துறைகளிலும் தங்கள் பங்களிப்பை வழங்கி சாதனை பெண்களாக திகழும் மகளிருக்கான விருது வழங்கும் விழா பாளையங்கோட்டை YWCA ஏலிம் ஹாலில் வைத்து நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியை YWCA தலைவர் டாக்டர் ரமா தலைமை தாங்கினார். கிறிஸ்தவ தேவாலயங்களில் பணிபுரியும் உபதேசியார் மற்றும் பணியாளர் நல வாரிய தலைவர் விஜிலா சத்யானந்த் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். நிகழ்ச்சியை கிருபா விக்டர் ஜெபித்து தொடங்கி வைக்க YWCA-யின் தேசிய உறுப்பினரான பீனா மச்சோடா வரவேற்புரை வழங்கினார். நிகழ்ச்சியை YWCA உறுப்பினர் தங்க விஜயா தொகுத்து வழங்கினார். சாராள் தக்கர் பெண்கள் கல்லூரியின் முன்னாள் துணைத் தலைவர் டாக்டர் வளர்மதி வாழ்த்துரை வழங்கினார். அதன்பின் YWCA தலைவர் ரமா சால்வை அணிவித்து சிறப்பு விருந்தினரை வரவேற்க YWCA உறுப்பினர் ஷெரின் சுந்தர் சிங் சிறப்பு விருந்தினருக்கு நினைவு பரிசு வழங்கினார். பின் விஜிலா சத்யானந்த் மகளிர் தின வாழ்த்து சொல்லி சிறப்புரை வழங்கி நிகழ்ச்சியை சிறப்பித்தார். இந்நிகழ்ச்சியில் கல்வித்துறை, மருத்துவத்துறை, சமூக நலப்பணிகள் என பல்வேறு துறைகளிலும் தங்கள் பங்களிப்பை வழங்கிய 30க்கும் மேற்பட்ட சாதனை பெண்களுக்கு பல்வேறு பிரிவுகளின் கீழ் YWCA பெண்கள் விருது வழங்கப்பட்டது. இறுதியாக YWCA உறுப்பினர் டாக்டர் ரெக்ஸி நன்றியுரை வழங்கினார். ஒரு பட்டயம் முன்னே ஊடுருவி போகும் அப்படிங்கிறது சிந்தையில் அவளுக்கு இருக்கின்றது. ஆனா என்ன அவன் நினைக்கிறான்னா, பகவத்கீதையில ஒரு வாசகம் இருக்கும், எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, எது நடக்கின்றதோ அதுவும் நன்றாகவே நடக்கின்றது, கடமையை செய் பலாபலனை எதிர்பாராது, நீ எதை கொண்டு வந்தால் இழப்பதற்கு, எல்லாமே இறைவனுடைய திட்டம், அதற்கு முழுமையாக நம்மை அர்ப்பணித்தல் தகுதி உள்ளது அப்படிங்கிறத மரியாள் மிகவும் நேர்த்தியாக புரிந்திருந்தாள். ஒரு அழகான ஒரு பாட்டு உண்டு, செந்ததி இனி வீழாது தோழரை, நீ வெந்தளியும் கவலை என்னும் குழியில் விழாது, எண்ணமதை திண்ணமதாக்கிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி. இப்போ ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் பெண்கள் ரொம்ப problem in YWCA when this building was it was charged a lot of tax was levied by the local corporation in a very huge amount was pending, and I had to intervene, and we fought for getting back the status of levying the taxes in a very moderate. I think we all went and we gave petitions in Chennai, and we were able to get some relief, and that was a great part of us. Will we be able to get some relief for the payment of we have to move, but there is still pending, but we ஃபார் வாட்சிங் உண்மை செய்திகள். நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.